ஹாய் நண்பா, ஜிப்மர்லேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக யார் ஜிப்மர் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு போஸ்ட்டுக்கான வேக்கன்சி தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ எப்போ விட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா 2 டிசம்பர் 2024. ஸோ டிசம்பர் 2 வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ட்ரையல் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேடிசி போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க. சேல்ரி பார்த்தீங்கன்னா 25,000 வந்து பர் மந்த் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு எந்த அலோவன்ஸும் வந்து உங்களுக்கு இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிப்மரில் ஒரு ப்ராஜெக்ட், ஜிப்மரை எப்பவுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது போல தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டில் மேன் பவர் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான மேன் பவர் தேவைப்படுது. ஸோ அதுக்கான ஒரு ரெக்கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஃபண்டிங் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேன்சர் கைட். ஸோ மும்பையில் இருக்குது. அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபண்டு தராங்க. ப்ராஜெக்டோட இன்வெஸ்டிகேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டரு. ஸோ பிஐ டிபார்ட்மெண்ட். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஆன்காலஜி அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டு ரெக்ரூட் கன்சர்ன் அண்ட் ஃபாலோ அப் வாலண்டியரிங் பேஷன் அண்ட் கலெக்ட் டேட்டா அண்ட் ஸ்டடி. ஸோ நீங்கள் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் டேட்டா என்ட்ரி ஸோ அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஜிப்மரில் ஸோ அது வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் லைஃப் சயின்ஸ் வித் 3 years வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வந்து ஃப்ளூவன்சி முக்கியமாக உங்களுக்கு வந்து இருக்கணும். இங்கிலீஷ் வந்து தமிழ் வந்து பேச தெரியணும், எழுத தெரியணும், வாசிக்க தெரியணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. குட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேஷன் வந்து மஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். நீங்கள் வந்து அதோட ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நீங்களே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துங்க. ஓகேவா? ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 35 years மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இது அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எலிஜிபிள் யாரெல்லாம் இதுக்கு இன்ட்ரெஸ்டாக எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்களாம் அவங்க டாக்குமெண்ட்லாம் ஒரு சிவியாக ரெடி பண்ணி சிவி ப்ளஸ் வந்து பிடிஎஃபாக உங்கள் டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியதுதான். எதுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 டிசம்பர் 5 PM. ஸோ அந்த தேதிக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ஏற்றுக்கப்படாது. ஓகேவா? ஸோ என்னென்ன அப்ளிகேஷன் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவை எல்லாத்தையும் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து டாக்குமெண்ட்லாம் கொடுங்க. ஓகேவா? ஸோ எந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எவாலுவேஷன் க்ரைட்டீரியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வில் பி ஃபாலோ இன்டர்வியூ ஒன்லி மட்டும்தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். உங்கள் சிவியை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களை இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் கால்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். எல்லோரும் அட்டன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி ஃபார் கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? கான்ட்ராக்ட் பேஸ்னால் எவ்வளோ மந்த் எவ்வளோ இயர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 10 months வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஃபர்தர் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. உங்கள் கான்ட்ராக்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ எலிஜிபிளாக இருக்கீங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸு எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ சும்மா யாரும் வேலை இல்லாமல் இருப்பீங்கள அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுமாரி வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக தேவைப்பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.